இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க, கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க, நாள் முழுதும் அவர் பின் நடக்க, நீர் வழி பாதையும் காட்டிடுவார், தேடுங்கள் கண்டடைவீர். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 105:4 நான் வாசிக்கிறேன். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆண்டுடைய சமூகத்தை நித்தமும் தேடும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியாரிட்டி ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு கொடுக்க சொல்லுகிறார். மத்தேயு 6:33 அதைத்தானே சொல்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கூட கொடுப்பாராம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவரை வைக்க வேண்டும். நாம் இன்று எதை முன்பாக வைத்திருக்கிறோம், எதற்கு பிரியாரிட்டி கொடுக்கிறோம்? அநேக நேரத்தில் அந்த ஆர்டர் மாறும் பொழுது காரியங்கள் தாமதமாகிறது, சூழ்நிலையும் நமக்கு சாதகமா இல்லாமல் மாறி போய்விடுகிறது. அதுதான் உண்மை. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருக்கிறான். அப்பொழுது மரித்து போய்விடுவான் என்று சொல்லி கர்த்தர் தமது தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார். தீர்க்கதரிசி சொல்லிட்டு கிளம்புறாரு. ஏசாயா கிளம்பின உடனே திருப்பி அந்த ராஜா அழுகிறார். சோன்புறமாய் திரும்பி ஆண்டவரேன்னு சொல்லி உண்மை உத்தமா நமக்கு முன்பாக இருந்து அழும் பொழுது அவர் கொஞ்ச தூரம் அந்த தீர்க்கதரிசி போகும்போது மீண்டும் அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் கூப்பிட்டு போப்பான், அவன் சாக மாட்டான் என்று சொல்லி என்ன சொல்லுகிறார், குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே ஆலயத்திற்கு போவான் சொல்லி சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் பாருங்கள் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஆலயத்திற்கு அவன் திருப்பி போவான், போய் ஆண்டவரை ஆராதிப்பான். சாகிற நிலைமையில் இருக்கிறார், படுத்த படுக்கையாய். அதே ராஜாவிடம் திருப்பி போய் சொன்ன உடனே நான் ஆலயத்திற்கு குணமாவதற்கும் ஆலயத்திற்கு போவதற்குமான அடையாளம் என்னன்னு சொல்லி கேட்கிறார். பார்க்கும்பொழுது ஆண்டவர் அதற்கு ஒரு அடையாளத்தையும் காண்பிக்கிறார். பாருங்கள், ஆலயத்திற்கு ஆண்டவர் போகும்படியான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துகிறார். அதற்கு தடையா இருந்த வியாதி அங்கு நீக்குகிறார். அநேக நேரத்திலே நமக்கு சில காரியங்கள் ஆண்டவருடைய காரியத்தை செய்ய முடியலையே, ஊழியத்தை செய்ய முடியல, ஜெபிக்க முடியல, என்ன ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியல, நிறைய காரியங்கள் திட்டமிடுவோம். எனக்கு வேலை மாட்டி விடுகிறது, பிசினஸ் மாட்டிக்கிறதுல எங்கேயாவது போய் நான் ஸ்டக் ஆயிருந்தேன். இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை அதுதான், திட்டமிட்டபடி காரியங்கள் நடப்பதே கிடையாது. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு முதன்மை கொடுத்து பாருங்க, காரியங்களை அழகாக முன்பாகவே அதை முடித்து விடுவார். எல்லாவற்றையும் அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார். நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். உங்கள் காரியமும் ஜெயமாய் மாறி இருக்கும். ஒரு அருமையான சகோதரன் சொன்ன சாட்சி அதுதான். மந்த் எண்டில் எப்பவுமே ரிப்போர்ட் அவர் கொடுக்க வேண்டும், டார்கெட் அச்சீவ் பண்ண வேண்டும். எல்லா வேலைகளிலும் அப்படிதான். கார்பரேட் எடுத்துக்கிட்டாலும் மற்ற கம்பெனிகள் எடுத்தாலும் எல்லாமே பேங்கிங் செக்டர் எடுத்துக்கொண்டாலும் குறிப்பிட்ட டார்கெட் மாசந்தோறும் அந்த பிசினஸ் அந்த அளவு அமௌண்ட்டுக்கு பண்ணி ஆக வேண்டும். அதனால மாத கடைசியில எல்லாருமே இன்னைக்கு டைட்டா கரெக்டா பிஸியா டே நைட் ஒர்க் பண்ற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்துக்குள்ள இன்னைக்கு சூழ்நிலைகள் வந்துவிட்டது. அப்போ இந்த சகோதரன் மட்டும் மாத கடைசியில ஏதாவது ஊழியங்கள் கர்த்தருடைய காரியத்தை செய்யணும்னா இந்த பிசினஸ் அப்படிப்பட்ட நேரத்துல டார்கெட் முடிக்கலாம், அவர் போகவே முடியாது. இப்ப என்ன பண்ணுவாரா, அவர் ஜெபிப்பார், ஆண்டவரே இந்த டார்கெட் நான் முடிக்கலன்னா இந்த மாதிரி உங்களுடைய ஊழியத்தை நான் அந்த இடத்துக்கு போய் செய்ய முடியாது. அதனால இதற்கு முன்பாகவே எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த டார்கெட் என்ன எவ்வளவு செய்யணுமோ அந்த பிசினஸ் எனக்கு முடிக்க நீங்க பேலன்ஸ் தாங்க, அதற்கான வழி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கன்னு ஜெபிப்பாராம். பாருங்கள், அவ்வளமாகவே மந்த் எண்டு வருவதற்கு முன்பாக இவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த பிசினஸ் அந்த டார்கெட்டை முடிச்சிருவாரு. மந்த் எண்டுல யாரும் நகல முடியாதானா இவர் ஃப்ரீயாகி தன்னுடைய ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியத்தை அவரால் செய்ய முடியும், செய்து கொண்டு வருகிறேன்னு சொன்னார். யோசித்து பாருங்கள், இதுதான் காட்ஸ் டூயிங், ஆண்டவருடைய செயல். நாம் ஆண்டவருடைய காரியத்திற்கு, ஆலயத்தின் காரியங்களா இருக்கலாம், ஊழியத்தின் காரியங்களா இருக்கலாம், அவரை மகிமைப்படுத்துகிற காரியத்திற்கு பிரியாரிட்டி கொடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்ம காரியத்தை எளிதாகவே அதற்கு முன்பாகவே முடிக்கும்படியா கர்த்தர் கிருபை கொடுப்பார். உடனே ஆண்டவருடைய காரியத்தை நம்ம சந்தோஷமா செய்வதற்கு அது ஏதுவாய் மாறிவிடும். எசேக்கியா ராஜாவை குணமாக்குகிறார், அவர் ஆலயத்திற்கு போய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். நமக்கும் அப்படிப்பட்ட தேவன் உண்டு, காரியங்களை செய்வார். ஆனால் நாம் அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறோமா அல்லது எப்பொழுதாவது தான் தேடுகிறோமா? தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதனால்தான் கர்த்தர் தாவீதை மேன்மையாக உயர்த்தி ராஜாவாக்கி மகிமைப்படுத்தினார், கனப்படுத்தினார். ஆண்டவருடைய நாமம் அதனால் மகிமைப்பட்டது. ஜெபிப்போமா?
எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. உடைய வார்த்தை சொல்லுகிறது, காலை தேடுகிறவர்களை கண்டடைவார்கள். காலைதோறும் உடைய கிருபை புதிதா இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய சமூகத்தை நித்தமும் தேட சொல்றீங்கப்பா. உடைய வல்லமையை நாடும்படியா சொல்லி இருக்கிறீங்க. இந்த நாளிலும் கூட உடைய சமூகத்துல தாழ்த்தி வந்து நிற்கிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் உம்மை முன்பாக வைத்திருக்கிறார்களோ உம்முடைய சமூகத்துல வந்து காலையிலே ஜெபித்து இந்த நாளை ஆரம்பிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த நாள் ஜெயமுள்ளதாய் மாறட்டும். சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. சூழ்நிலைகள் விரோதமா இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி எம்ம பிள்ளைகளுக்கு காரியங்கள் சாதகமாகட்டும் அப்பா. இரே மகிமைப்படுகிற நாளாய் இப்படி பிள்ளைகளை கனப்படுத்துகிற நாளாய் இந்த நாளை மாற்றிக் கொடுங்க. பலவீனமா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ, பலவீனமா இருக்கிறதுனால ஆலயத்திற்கு போக முடியவில்லை, என்னுடைய பணிகளை செய்ய முடியவில்லை, குடும்பத்தை பார்க்க முடியவில்லை, எவ்வளவோ மருத்துவ செலவுகள், எவ்வளவோ காரியங்கள் இன்னைக்கு வேதனைப்படுகிறேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளை இன்றைக்கு வல்லமை இறங்கி தொட்டு சுகமாக்குவதாக. கரத்தை நீட்டி தூக்கி விடுவீராக. மகிமையான காரியங்களை செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகான மகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தை நித்தமும் முதலாவது தேடுங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு முன்பாகவே முடிக்கும்படியான பாக்கியத்தை கொடுப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.